நேற்று வந்து ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். காரில் வந்து ஒரு கிராமத்து வழியாக வர்றப்ப வந்து சிறுவலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ராமவிலாஸ் சைவ அசைவ ஹோட்டலில் வந்து ஏதாவது சாப்பிட இருக்குங்களான்னு கேட்டேன். ஆனால் புரோட்டா போட்டு வச்சது தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி, ஏதோ இதையே வந்து கொஞ்சம் சூடாக ஏதாவது போட்டு தர முடியுமா அப்படின்றதுக்கு முட்டை கொத்து போட்டு தரேனாங்க. சூடான தோசைக்கல்லில் வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, நல்ல சிறுசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை. இந்த கிராமத்து ஹோட்டலில் வந்து இந்த முட்டை கொத்துக்கு வந்து 3 தக்காளி வந்து நல்லா பொடி பொடியாக வந்து நல்லா கட் பண்ணி போடுறாங்க. இந்த 3 தக்காளி வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்குன்னே வந்து கிளறி விடுறதுக்குன்னே சொல்லிட்டு ஒரு கரண்டி வச்சுருக்காங்க ஹோட்டலில். நல்லா சின்னதாக நல்லா குத்தி விட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் வந்து வதக்குறாங்க. நல்லா தக்காளிலாம் நல்லா கொலையாக வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தாராளமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசால் தூள் வச்சுருக்குறாங்க, ப்ளஸ் மிளகுத்தூள். இதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த புரோட்டா வந்து போட்டு வச்ச புரோட்டா வந்து நல்லா சின்னதாக நல்லா பிச்சு போடுறாங்க. இந்த பாப்பா முட்டை கொத்து போடுறதுக்கோசரம் அவங்களோட பொண்ணு வந்து 2 டம்ளர் பெரிய டம்ளர் வந்து தயாராக எடுத்து வைக்கிறாங்க. இந்த பிச்சு போட்ட புரோட்டா ஆட் பண்ணிவிட்டு இந்த முட்டை கொத்துக்கு வந்து 3 முட்டை ஆட் பண்ணுறாங்க. இந்த கிராமத்து ஹோட்டலில் முட்டையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அவங்க பொண்ணு கொடுத்த 2 டம்ளரில் வச்சு நல்லா குத்தி விட்றாங்க. எந்த அளவுக்கு வந்து சிறுசாக கொத்த முடியுமோ அந்த அளவுக்கு குத்துறாங்க. கடைசியில் வந்து சிக்கன் குழம்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த கரண்டியில் நல்லா வதக்கிவிட்டு ஒரு தட்டில் போட்டு எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. தயாராக அந்த கடையில் உட்காந்துருந்தேன். முட்டை குத்து அந்த கிராமத்து ஹோட்டலில் சாப்பிட்டாங்க. உண்மையுமே வந்து செம்ம டேஸ்ட்டு. நானும் நண்பரும் அந்த கடையில் சாப்பிட்டோன்னே அவ்வளோ அருமையாக நல்லா டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா அந்த சிறுவலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ராமவிலாஸ் ஹோட்டல் சைவ அசைவ ஹோட்டலில் சாப்பிடுங்க. மழை வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, மழையிலேயே அப்படியே போயிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறப்போ அந்த கிராமத்து குடும்பமே வந்து அப்படியே டாட்டா காமிச்சாங்க. சரின்னு கிளம்பிட்டோம்.